Hello guys, welcome back to another video. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம் அப்படி பாத்தீங்கன்னா Clay Battles Tycoon. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைக்கூன் கேம் போல் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து இந்த கேமில் வந்து பேசிக்லி கிளே சோல்ஜர்ஸ் செய்வோமா, கிளே சோல்ஜர்ஸ் வந்து மற்றவங்களை அட்டாக் பண்ணுவோமா, இதுதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. அட்டாக் பண்ணி நம்மளுக்கு நிறைய காசுலாம் வர ஆரம்பிக்குமா, நம்ம ஒரு கேசல் பில்ட் பண்ணுவோமா, இதுதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேம்லலாம் ரீபர்ட்ஸ்லாம் இருக்குது போல் இருக்குது. சரி வாங்க, இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு 3 கோல்ட்ஸ் பர் செகண்ட்க்கு வந்து ஒரு கோல்டு மைன் இருக்குது, அதை வாங்கிக்கலாம். ஓகே, அதுதான் அது வாங்கியாச்சு. இப்போ வந்து இது இன்கம் வந்து 3 per second செய்யுது. ஓகே, இப்போ வந்து எங்கே வந்து இதெல்லாம் இது கலெக்ட் பண்ணுறது? ஓகே கேஸ், இது ஏதோ பாயிண்ட் பண்ணுது, இங்கே ஏதோ இங்கே ஏதோ 0 per secondக்கு ஏதோ வந்து இருக்குது கேஸ். ஸ்வாட்ஸ்மேனா? ஓகே, ஸ்வாட்ஸ்மேன் நான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து ஓகே கேஸ், பார்த்தீங்களா நம்மளோட ஆள் பார்த்தீங்களா, இது எங்கேயோ போகிறாரு. இங்கே தான் காசு கலெக்ட் பண்ண போல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 124 காசு வந்திருக்கு, சூப்பர் தான். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு 134 காசு இருக்குது. இதை வச்சுட்டு நம்ம டைக்கூனை வந்து பெருசாக்கலாம் போல் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இன்னது வந்து கோல்டு மைன் வாங்க சொல்கிறாங்க. ஓகே, வாங்கியாச்சு. இப்போ வந்து என்ன அது கோல்டு மைன் ஸ்பான் ஆக மாட்டேங்குது. ஹலோ, ஸ்பான் ஆகியா? ஓகே, அந்த கேஸ் இப்போ ஸ்பான் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு 2 கோல்டு மைன் பண்ணுது இருக்குது, அது 6 கோல்டு per second செய்யுது. ஓகே, இப்போ சூப்பர் தான், நம்மளுக்கு நிறைய காசு இப்போ வர ஆரம்பிக்குது. 142 வருது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆள் வந்து மேலே போயிட்டு இருக்கா, எங்கே போகிறான்னு பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் see where this guy is going. ஓகே கிஸ், இவன் வந்து மேலே போகிறான் இங்கே. ஓகே, இங்கே ஏதாவது என்ன இருக்குங்க, இங்கே வந்து எதுவும் யாரும் இருக்காங்க கிஸ், நிறைய பீப்புள். ஏய் ஹெல்ப் மீ. அட பாய், யாரா அவங்க கைஸ்? ஏதோ ப்ளூ கலராக ஏதோ கிளே சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து எனிமி போல் இருக்குது கைஸ். நம்ம ரெட் கலரு, அவங்க ப்ளூ கலரு. நம்ம வந்து நம்மளோட ரெட் கலர் சோல்ஜர்ஸ்லாம் பெருசாக்கி இப்போ ஒரு பெரிய ஆர்மி செஞ்சுட்டு இவங்களாம் சாவடிக்கணும் போல இருக்குது. ஓகே, இப்போ வாங்க, இப்போ வந்து ஆர்ச்சர்ஸ்னு ஏதோ இருக்குது, நான் அதை வந்து அன்லாக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இது புது கிளே சோல்ஜர் போல் இருக்குது கைஸ். இப்போ இதுக்கிட்ட வந்து ஒரு போ இருக்குது, அது வந்து போ வச்சு சுடும் போல் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இன்னது கோல்டு மைன் இங்கே இருக்குது, நான் அதுவும் வாங்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து 3 கோல்டு மைன், இப்போ நிறைய காசு வர ஆரம்பிக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் வந்து போய் காசு கலெக்ட் பண்ண போகிறேன். எவ்வளோ வந்திருக்கு? 229 வந்திருக்கு கைஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு காசு இருக்குது, 280. ஸோ இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுதா? இது யூனிட் அப்கிரேட் ரூம்னு ஏதோ இருக்குது. ஸ்வாட்ஸ்மேன் கேப் 900 அப்பா. ஓகே, இதை ஃபஸ்ட்டு வாங்கிடுவோம். இப்போ வந்து இது என்ன பண்ணுதுன்னு தெரில. சரி வாங்க, யூனிட் அப்கிரேட் ரூம் நான் வாங்கியிருக்கேன், அது என்னதுன்னு தெரில. ஓகே, இப்போ வாங்க, நான் இன்னும் கொஞ்சம் காசு வந்து சேர்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு $288 இருக்குது. வாங்க, இப்போ வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே இருப்போம். ஓகே, இப்போ ஏதாவது வாங்க முடியுதா? ஃபவுண்டைன் 800. ஓகே, இப்போது என்ன பண்ண முடியுது? ஓகே கேஸ், இங்கே எதுவும் ஒன்று இருக்குது கேஸுங்க, இருங்க, இது என்னது பார்ப்போம். ஓகே, நம்ம அப்கிரேட் பண்ணலாம் போல இருக்குது கேஸ், டேமேஜ்லாம். ஓகே, நான் வந்து ஸ்வாட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன். $180 ஒரு அப்கிரேடு. ஓகே, நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து அது நம்ம டேமேஜ் இன்னும் கொஞ்சம் பண்ணுவோம் போல இருக்குது. ஓகே கேஸ், வந்து நம்ம வந்து ஸ்வாட்ஸ்மேன்லாம் வந்து அப்கிரேட் பண்ணோன்னா நம்ம இங்கே வந்து அப்கிரேட் பண்ணலாம் போல இருக்குது. ஓகே, வெரி குட் டு நோ. சரி வாங்க, இப்போ வந்து கொஞ்சோண்டு காசு கலெக்ட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு 500 மட்டும் தான் இருக்குது. ஸோ 500 வச்சு ஏதாவது வாங்க முடியுதான்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஓகே கேஸ், 550க்கு ஏதாவது வாங்கலாம் போல இருக்குது. இப்போ நம்மளுக்கு 530 தான் இருக்குது. சரி வாங்க, இப்போ டக்குன்னு போய் 550 சேர்த்து தந்துடலாம். ஓகே கேஸ், இப்போ கிட்ட $752 இருக்குது. இப்போ டக்குன்னு போய் இந்த 550 கோல்டு மைனை நான் வாங்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு 4 கோல்டு மைன் பார்த்தீங்களா, 3.5 3.5 33. அப்போனா வந்து ஒரு $13 இதுக்கு சூப்பர் தான். $13 per second. ஓகே நைஸ். இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய காசுலாம் ஆரம்பிச்சிச்சு. இதோ பார்த்து வாங்கியிருக்கேன் $200க்கு. எனக்கு வந்து மிச்சம் இருந்தது, ஸோ நான் வாங்கிட்டேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு $400 இருக்குது கேஸ். ஓகே, பார்த்தீங்களா, நம்மள வந்து ஃபஸ்ட்டு நம்மளால் 4 மேக்ஸிமம் சோல்ஜர்ஸ் க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. இப்போ நம்மளுக்கு வந்து 8 மேக்ஸிமம் யூனிட்ஸ் இருக்குது. ஓகே, சூப்பர் கேஸ். இப்போ நம்ம ஆர்ச்சர்லாம் நம்ம வந்து மிடிலுக்கு போகிறாங்க. வாங்க, இப்போ வந்து மிடில் என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். ஓகே, நம்ம சோல்ஜர்ஸ்லாம் அங்கே தான் இருக்காங்க கேஸ், பார்த்தீங்களா? ஓகே, சண்டை போட்டுருக்காங்க போல இருக்குது மற்றவங்க கூட, சூப்பர் தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்களா, இதுனா நம்மளோட சோல்ஜர்ஸ். ஓகே கேஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மற்றவங்களோட பேஸை போய் பார்க்கலான்னு இருக்கேன். அவங்களோட சோல்ஜர்ஸ் எப்படி இருக்குது பார்க்க. இருங்க, இப்போ போய் பார்ப்போம். இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க கேஸ், இருங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா கேஸ், எவ்வளோ சோல்ஜர்ஸ் அப்பா. ஓகே, எனக்குலாம் இது வேண்டாப்பா, நம்ம பேசாமல் பேஸுக்கே போயிடலாம் கேஸ். இல்லை, இங்கே வந்து மற்றவங்க பேஸ்லாம் பார்க்க வேண்டாம், நிறைய சோல்ஜர்ஸ் வச்சுருக்காங்க, நினச்சா போட்டு தரலாம். ஓகே வாங்க, இப்போ பேஸுக்கு போயிடுவோம்.
ஓகே கேஸ் இப்போ வந்து பேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு $1700 இருக்குது கேஸ். இப்போ வந்து இதை வச்சுட்டு இன்னொரு கோல்டு மைன் வாங்கலாம். 4 கோல்டு பர் செகண்ட் கேஸ். இந்த கோல்டு மைன் சூப்பராக வந்து வேலை செய்யும். ஓகே கேஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கோல்டு மைனுக்கு $1500 தேவை. ஓகே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஸ்பீடா? ஓகே கேஸ் நான் ஏற்றிருக்கேன். ஏதோ ஸ்வாட்ஸ்மேன் ப்ரொடக்ஷன் ஸ்பீட்னு எழுதியிருந்தேன். ஸோ வந்து நான் அதை ஏற்றிருக்கேன். பார்த்தீங்களா ஸ்வாட்ஸ்மேனில் சீக்கிரம் வர ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு. அதுக்காக நான் ப்ரொடக்ஷன் ஸ்பீடை வந்து அதிகமாக்கியிருக்கேன். ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து $700 இருக்குது கேஸ். இப்போ வந்து இதை வச்சுட்டு ஏதாவது வாங்க முடியுதான்னு பார்க்குவோம். இது $900, இது $1600. அப்பா என்ன கேஸ் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. சரி வாங்க பார்த்தீங்களா கேஸ். ஆனால் நம்ம ஸ்வாட்ஸ்மேனில் சூப்பராக இப்போ வேலை செய்கிறாங்க. நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு $1000 இருக்குது. இதை வச்சுட்டு கண்டிப்பாக ஏதாவது வாங்கலாம். ஓகே நம்ம ஸ்வாட்ஸ்மேன் கேப் இருக்குது. நான் வந்து இந்த ஆர்ச்சர் வாங்க போகிறேன். நான் ஆர்ச்சர் வாங்கியாச்சு. ஓகே இப்போ வந்து 2x ஆர்ச்சர் ஸ்பீடு அதை வாங்கியாச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணுவோம். ஓகே கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட $1400 இருக்குது. நான் அதுக்கப்புறம் இன்னும் கண்டுபிடிச்சேன் கேஸ். இப்போ இந்த டிஃபெண்ட் பட்டன் கொடுத்தா நம்மள சோல்ஜர்ஸ்லாம் பேஸில் இருப்பாங்க போல இருக்குது. ஸோ என்கிட்ட வந்து ஒரு ஐடியா இருக்குது. நம்ம வந்து ஒரு 10 சோல்ஜர்ஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே வந்து அவங்கள வந்து அமுச்சிடலான்னு இருக்கேன் ஃபைட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நம்ம சேர்ந்து 10 பேர் போனால் நம்ம அழகாக அடிக்கலான்னு எனக்கு தோணுது. ஸோ வந்து நான் வந்து இப்போதைக்கு டிஃபெண்ட் பண்ண வச்சுருக்கேன். சரி வாங்க இப்போ வந்து இந்த ஸ்வாட்ஸ்மேனுக்குலாம் நம்ம அப்கிரேட் பண்ணிவிடுவோம். ஓகே இப்போ நம்ம $900 எதுவும் வந்து ஸ்வாட்ஸ்மேன் கேப் அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை அப்கிரேட் பண்ணிட்டோன்னா ஸ்வாட்ஸ்மேன் வந்து மேக்ஸ் ஆயிடுவாங்க. சூப்பர் தான். ஸோ வந்து அதை மட்டும் பண்ணிடுவோம். ஓகே ஸோ இது $900. ஓகே இப்போ வந்து இது வாங்கிடலாம் கேஸ். இது வந்து $800 தான். ஸோ அதை நான் வாங்கியிருக்கேன். ஓகே சூப்பர். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ச்சர் அப்கிரேட் 1600 போல் இருக்குது. ஓகே அதுக்கெலாம் நம்ம சேவ் அப் தான் பண்ணணும். ஓகே கேஸ் இப்போ வந்து 6 பேர் வந்துட்டாங்க கேஸ். சூப்பர். இன்னும் 4 பேர் வந்தால் நம்ம வந்து அமுச்சு விடலாம். ஓகே பார்த்தீங்களா நம்மளோட ஆர்மி சூப்பராக இருக்குது கேஸ். 3 ஸ்வாட்மேனு 3 ஆர்ச்சரு. ஓகே சூப்பர் தான். ஆனால் நிறைய பேர் விசார்டில் வச்சுருக்காங்க கேஸ். விசார்டில் எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரில. ஓகே அதான் இந்த வீடியோவில் அப்புறமா பார்ப்போம். ஓகே கேஸ் இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய கேஷ்லாம் இருக்குது. நம்ம $800 வச்சுருக்கோம். இப்போ வந்து ஏதாவது வாங்க முடியுதான்னு பார்ப்போம். ஓகே நம்ம வந்து இந்த யூனிட் அப்கிரேட் ஷாப்புக்கு போய் ஏதாவது அப்கிரேட் பண்ணலாமான்னு தோணுது. ஸோ நான் வந்து ஆர்ச்சர் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அவன் டேமேஜ் சூப்பராக பண்ணுவான். ஓகே நான் டேமேஜு டிஃபென்ஸை அப்கிரேட் பண்ணியிருக்கேன் ஆர்ச்சருக்கு. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணலாம் கேஸ். இப்போ பார்த்தீங்களா 9 பேர் வந்தாச்சு. ஓகே இன்னும் ஒருத்தன் மட்டும் வந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அமுச்சு விடலாம். ஓகே இருங்க யார் கண்ட்ரோல் பண்ணுறான்? ப்ளூ கண்ட்ரோல் எப்போ என்ன அது அவ்வளோ பெரிய ஆர்மியாக இருக்குது கேஸ். இந்த ஆர்மிலாம் தோக்கடிக்க முடியுமான்னு தெரில. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆர்மி எப்போ கேஸ். என்னென்னமோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. விசர்லாம் வச்சுருக்காங்க. வா ஓகே கேஸ். ஆனால் இந்த வீடியோவில் அதே மாதிரி ஒரு ஆர்மி நம்ம செஞ்சே ஆகும். ஓகே அதுக்கப்புறம் இந்த சர்வரே டாமினேட் பண்ணலான்னு இருக்கேன் நான். ஓகே இப்போ நம்மளுக்கு $102 இருக்குது. சரி வாங்க இன்னும் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டே இருப்போம். ஓகே கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 10 ஸ்வாட்ஸ்மேன் இருக்காங்க. 10 இல்லை 10 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து இவங்களை அனுப்புகிறேன். எப்படியாவது அட்லீஸ்ட் கொஞ்சோண்டு பேரை வந்து சாவடிப்பாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் வந்து ஆனால் கண்ட்ரோல் எடுக்க மாட்டாங்க. ஆனால் எவ்வளோ பேர் சாவடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே போங்கயா. ஓகே கேஸ் போகிறாங்க. ஓகே கேஸ் ஆர்ச்சர்ஸ் தான் இப்போது. அடப்பா என்ன அது இவ்வளோ சீக்கிரமாக சாப்பிச்சிட்டாங்க கேஸ். என்ன கேஸ் இது இவ்வளோ டக்குன்னு சாப்பிடிக்கிறாங்க நம்மளோட சோல்ஜர்லாம். அவ்வளோதான் கேஸ் நம்மள ஆர்மியை ஃபுல்லாகவே போட்டு தள்ளிட்டாங்க. பாவி. ஓகே கேஸ் நம்ம வந்து ஆர்மியை வந்து நல்லா அப்கிரேட் பண்ணணும். பிகாஸ் இதை பார்த்தாலே வந்து அசிங்கமாக இருக்குது. ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு $1400 இருக்குது. இப்போ வந்து இதை வச்சு கண்டிப்பாக ஏதாவது அப்கிரேட் பண்ணலாம். ஏன்னா அது அட்டாக் பண்ண போகலாம் திரும்பி. சரி போகட்டும். நம்ம வந்து நம்ம காசு எடுத்துகிட்டே இருப்போம். ஓகே அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே வாங்க இப்போ வந்து போய் இங்கே போய் இது பண்ணலான்னு இருக்கா அப்கிரேடு. ஓகே டேமேஜு அதுக்கப்புறம் டிஃபென்ஸு நான் வந்து 2த்தையும் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். சூப்பர் கேஸ் வந்து ஸ்வாட்ஸ்மேனாக சூப்பராக இருக்காங்க பார்க்க. இப்போ வந்து அவங்க கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணுவாங்க. வாங்க. ஓகே இப்போ வந்து மிடில் போய் கண்ட்ரோல் எடுக்கணும். ஹே ரெட் இஸ் கிளைமிங் த சென்டர். ஓகே கேஸ் நம்ம கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சூப்பர் தான் போடு. ஓகே இப்போ நிறைய பேர் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அவ்வளோதான் கண்ட்ரோல் எடுத்தாச்சு நினைக்கிறேன். சூப்பர். ஓகே கேஸ் இப்போ நம்மளுக்கு வந்து 25% மோர் இன்கம் கிடைக்கும். இப்போ வந்து சென்டர் கண்ட்ரோல் பண்ணுறோம்ல. ஸோ வந்து சென்டர் கண்ட்ரோல் பண்ணால் நம்மளுக்கு இன்கம் இன்னும் அதிகமாக இருக்கும் போல இருக்குது. ஓகே கேஸ் இப்போ வந்து நம்மளுக்கு 25% மோர் இன்கம்னால காசும் சீக்கிரம் வர ஆரம்பிக்கும். ஓகே கேஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் கொஞ்சம் காசு வந்து இது எடுக்கலான்னு இருக்கேன்.
காசு சேவ் அப் பண்ணிட்டு நிறைய அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே வாங்க இப்போ வந்து வேறு எதாவது என்ன பண்ணலாம், வேறு ஒன்றுமே இல்லை கீஸ் பண்ணுறதுக்காக. இதெல்லாம் பார்த்துலாம் நான் அப்புறம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். பிகாஸ் ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம சோல்ஜர்ஸ் தான். அடப்பா ப்ளூ திரும்பி க்ளைம் பண்ணிட்டாடா, என்னையா இது. ஓகே டக்குன்னு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் காசு சேவ் அப் பண்ணிட்டே இருப்போம். ஓகே கேஸ் வந்து இங்கே வந்து ஏதோ விசர்ட்னு ஏதோ செக்ஷன் இருக்குது, நான் அதை வாங்கியிருக்கேன். ஓகே கேஸ் இங்கே தான் விசர்ட் இப்போ சேர ஆரம்பிக்கிறாங்க கேஸ். ஓகே இப்போ நம்மளுக்கே வந்து விசர்ட்லாம் வர ஆரம்பிப்பாங்க. இப்போ அழகாக நம்ம சென்டர் எடுக்கலாம் ப்ளூ கிட்டேருந்து. ஓகே கேஸ் சூப்பர் தான். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நிறைய காசும் வர ஆரம்பிக்குது. இப்போ 656 காசு இருக்குது. ஓகே நம்ம இப்போதைக்கு டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ஆர்மியை சேர்த்தக்கப்புறம் நம்ம அட்டாக் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே வாங்க இப்போ வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய காசு இருக்கணும் கேஸ். நம்மளுக்கு காசு இல்லை, நம்ம சுத்தமாக காசே சேவ் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம காசு சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே கேஸ் இருங்க, நம்ம யூனிட்ஸில் போய் ஏதாவது அப்கிரேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நான் டிஃபென்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டுறேன் ஸ்வாட்ஸ்மேனுக்கு. ஓகே இப்போ வந்து ஆர்ச்சர்ஸ்க்கு ஒன்றுமே இல்லை. விசர்டுக்கு அப்போ எவ்வளோ நிறைய காசு விசர்டுக்கலாம். ஓகே அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போதைக்கு சேவ் பண்ணிட்டே இருப்போம். ஓகே கேஸ் இப்போ சோல்ஜர்ஸை நான் அட்டாக் பண்ண சென்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா 14 பேர் ப்ளூ அட்டாக் பண்ண போகிறாங்க. எவ்வளோ பேர் சாவாங்கன்னு தெரில, அவங்க கண்ட்ரோல் எடுப்பாங்களான்னு தெரில. கொஞ்சம் விசர்ட்ஸும் இருக்காங்க, ஸோ மேபி சான்ஸ் இருக்குது. ஓகே பார்ப்போம் இந்த சண்டே எப்படி போகுதுன்னு. ஓகே கேஸ் இப்போதைக்கு நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ் சூப்பராக தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஐயோ ஓகே கேஸ் ஏதோ ரொம்ப க்ளோஸ் பேட்டில் தான். ஐபா இல்லை கேஸ் அவுட் ஆகிட்டோம். ஆனால் பரவாயில்ல கேஸ், நம்ம லாஸ்ட் டைம் வந்து செம்ம ப்ராக்ரெஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நிஜமாகவே நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து முடிச்சு விட்டுலாம் ப்ளூவை. ஓகே கேஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்மளுக்கு $2800 இருக்குது. ஓகே இப்போ நான் டிஃபெண்ட் பண்ண போய் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்வாட்ஸ்மேன்லாம் எடுத்துக்குவோம், அப்கிரேட் பண்ணிக்கலாம். சென்டர் ஹில் இஸ் கண்டெஸ்டடா, நோ ஆர்மிஸ் கேப்சரிங். ஓகே கேஸ் அப்போ நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். பிகாஸ் இப்போ வந்து சென்டர் ஹில் வந்து யாருமே இல்லை போல இருக்குது. ஸோ வந்து டக்குன்னு நம்ம மட்டும் எடுத்துடலாம் அதை. ஓகே இப்போ நம்மளுக்கு 2 பேர் தான் கேஸ் இருக்காங்க நம்ம ஆர்மியில். இப்போ நம்ம 16 பேர் ஆனால் செய்யலாம் கேஸ் ஆர்மியில். ஆனால் நம்ம இப்போதைக்கு வந்து 4 பேர் வந்திருக்காங்க. ஓகே இப்போ வந்து விசர்லாம் பார்த்தீங்களா செம்மையாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே கேஸ் இதுக்கு வந்து 2300 தேவையா. ஓகே நம்ம டக்குன்னு போய் காசு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே வாங்க இப்போ அப்கிரேட் பண்ணிடலாம். அவ்வளோதான் கேஸ், ரெட் இஸ் கிளைமிங் தி சென்டர். அவ்வளோதான் போடு, சூப்பர் தான். நம்ம ஒரு வழியாக நம்ம சென்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். இப்போனா கேஸ் ஒரு வழியாக நம்ம சென்டரே எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ப்ளூ கிட்ட வந்து சண்டை போட்டு எப்படியோ எடுத்துட்டோம். ஓகே கேஸ் சூப்பர். இப்போ வந்து நம்மளுக்கு 7 பேர் வந்து சென்டருக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து எப்படியோ டிஃபெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ் அதுக்கப்புறம் இந்த வீடியோட கோல் என்னென்னா, நம்மளுக்கு ரீபர்த் வந்து 1 ரீச் பண்ணதுக்கு $100K வந்து சேர்க்கணும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து 60K டோட்டலாக சேர்க்கலான்னு இருக்கேன். அதுதான் இந்த வீடியோட கோல் இன்றைக்கி. ஸோ வந்து 60K செய்யணும். அதுக்கப்புறம் உங்களோட கோல் என்னென்னா, இந்த வீடியோ இருக்குல்ல 40 லைக்ஸ் கொண்டு போகணும். அதுதான் உங்களோட கோல். ஸோ வந்து அந்த கோலை நீங்கள் பண்ணிடுங்க. ஓகே கேஸ் இப்போது வந்து நம்மளுக்கு $1800 இருக்குது. ஸோ வந்து டக்குன்னு போய் ஓகே கேஸ் நம்ம எல்லா கோல் வேணும் முடிச்சிட்டோம் கேஸ். நெக்ஸ்ட்டு ரீபர்த் பண்ணால் தான் நம்ம வந்து இன்னும் காசு சேர்த்து வைக்கலாம் போல இருக்குது. ஓகே சூப்பர். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வாங்கிடலாம். இப்போ நம்மளுக்கு $2500 இருக்குது. இது வச்சாது எதாவது வாங்க முடியுதா? இல்லை கேஸ் அவ்வளோலாம் சீனாக இல்லை கேஸ் வாங்குறதுக்கு. எல்லாமே டைக்கூன் இதாக தான் இருக்குது. சரி வாங்க நம்ம வந்து நம்ம ஆர்மியை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நம்மளுக்கு இப்போதைக்கு 13 பேர் வந்து சென்டர் போயிட்டு இருக்காங்க. ஓகே இப்போ அவங்க கண்ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே கேஸ் பார்த்தீங்களா நிறைய எவ்வளோ பேர் இருக்காங்க பா. ஓகே கேஸ் சூப்பர் தான். ஓகே கேஸ் இப்போ நான் வந்து டேங்க்கு வாங்கலான்னு இருக்கேன். இப்போ எங்கிட்ட 4500. இப்போ வந்து 3500 யூஸ் பண்ணிட்டு டேங்க்குன்னு ஏதோ வந்து சோல்ஜர் வாங்கியிருக்கேன். ஓகே கேஸ் பார்த்தீங்களா எதுவும் ஆக்ஸ்லாம் வச்சுட்டு போகிறாங்க தலைவா, சூப்பர் தான். பார்த்தீங்களா கேஸ் ஆனால் நெக்ஸ்ட்டு அப்கிரேட் வந்து $8000 கேஸ். ரொம்ப நிறைய காசு தான். ஓகே ஆனால் நம்ம பார்த்துப்போம். சென்டர் ஹில்ஸ் கண்டெஸ்டடா கேஸ் நிறைய பேர் வராங்க கேஸ். பார்த்தீங்களா எவ்வளோ காசு வருது. எவ்வளோ ஷார்ட்ஸ்மேன்ஸ் ஆடிக்கிறோம். ஓகே எப்படியாவது வந்து எடுத்துடணும் கேஸ். அப்போ எவ்வளோ காசு கேஸ். எங்களை வச்சுட்டு நம்மளுக்கு வந்து $1700 ஆல்ரெடி வந்துடுச்சு. வாவ் சூப்பர் தான். சரி வாங்க வந்து நம்ம கொஞ்சம் காசு கிரைண்ட் பண்ணிட்டே இருப்போம். ஓகே கேஸ் இப்போ கிட்ட வந்து $4700 இருக்குது. நான் வந்து 2x விசிட் ப்ரொடக்ஷன் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ விசிட் டக்குன்னு வர ஆரம்பிச்சிடுவாங்க. விசிட் தான் கேஸ் சூப்பராக பண்ணிட்டுருக்கு நம்மள ஆர்மியில். ஸோ வந்து விசிட்டை நான் வாங்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து 17 சோல்ஜர்ஸ் இருக்காங்க கேஸ் மிடில். இல்லை 16 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. பார்த்தீங்களா மாசாக அடிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்போ நம்மளுக்குன்னா சென்டரே கண்ட்ரோல். இனிமேலேருந்து ரெட்டு தான் சென்டரே கண்ட்ரோல் பண்ணோம்.
பார்த்தீங்களா நம்ம ஆர்மி எப்படி வந்து மாசாக வந்து நல்லா நின்றுக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஒரே ஒரு ஸ்வாட்ஸ்மேன் அனுப்புகிறாங்க கீஸ். என்ன கீஸ் இதெல்லாம்? ஓகே சூப்பர் தான் கீஸ். ஓகே கீஸ், இவங்க வந்து புதுசு போல இருக்குது, இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க சர்வரை. இப்படி தான் கீஸ் நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது இப்படி தான் நான் வந்து சென்ட் பண்ணிட்டு இருந்தேன் சும்மா. பார்த்தீங்களா ஏங்க அந்த ஸ்வாட்ஸ்மேனை முடிச்சு விடுவோம். என்னையா சாவ மாட்டேங்கிறான்? சாவியா கெய்ஸ்? என்ன கேஸ் சாவ மாட்டேங்கிறான்? சாவியா? அடப்பா என்னையா முடிச்சு விட்டாங்க கேஸ். என்ன கேஸ் இது? ஓகே இப்போ வந்து நம்ம டக்குன்னு போய் $2,500 இருக்குது கேஸ். ஓகே அதை கலெக்ட் பண்ணுவோம். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போகணுன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த வீடியோ வந்து இந்த கேம் வந்து எனக்கு பிடிச்சிருக்குதா? ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சொல்லுங்கள், நான் பார்ட் 2 போடுவேன். ஓகே இப்போ வந்து நம்ம விசிட்ஸ்லாம் வந்து நிறைய நம்ம 2 விசிட் செஞ்சுருக்கோம். சூப்பர் தான். அது டேங்க்ஸு அதுக்கப்புறம் விசிட்ஸ் இருக்குது. ஓகே இப்போ வந்து நம்ம டேங்க்ஸ்னால் கைஸ் இப்போ பெஸ்ட்டு சோல்ஜர் இப்போதைக்கு. ஓகே நம்மளுக்கு இப்போ வந்து 32K சம்பாரிச்சிருக்கோம் கைஸ், பாதி இன்கம் சம்பாரிச்சிருக்கோம். ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு கோல் எப்படியாவது முடிச்சிடணும். நம்ம வந்து 25% இன்கம் வந்து அதுலேருந்து வருது கைஸ், சென்டர்லேருந்து. ஸோ வந்து அதுக்காக தான் நான் சென்டர் ஆக்கியபை பண்ணி வச்சுருக்கேன். ஓகே கைஸ் இப்போ வந்து நான் வந்து காசை கொஞ்சம் நேரத்துக்கு கிரைண்ட் பண்ணிட்டே இருக்கலான்னு இருக்கேன், பிகாஸ் என்னால் ஒன்றுமே வாங்க முடியல இப்போதைக்கு. ஓகே வாங்க இப்போ வந்து கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணிட்டே இருப்போம். ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டவர் வாங்க போகிறேன். ஓய் கைஸ் பார்த்தீங்களா? ஓகே இன்னும் கொஞ்சோண்டு காசு வேணும், அதுக்கப்புறம் வால்ஸ் பண்ணிடலாம். ஓகே இப்போ வந்து வாங்க இந்த வால்ஸ் அப்டேட் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான் கைஸ், நம்ம கேசல் பார்த்தீங்கன்னா கேசல் செஞ்சாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது கைஸ், பார்க்கவே நல்லது. ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து கேசலே செஞ்சு முடிச்சாச்சு. ஓகே சூப்பர் இது கைஸ். ஆனால் நம்ம தான் பார்க்கும்போது நம்ம கிங்காக பார்க்கும்போது என்ன கைஸ் இப்படி இருக்கும் நம்ம. சரி வாங்க இப்போ வந்து $400 வாட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். இப்போ ஃபவுண்டெயின் போட்டாச்சு. ஓகே கைஸ் பார்க்க எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஓகே கைஸ் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃப்ரெண்ட்ஸில் 300 ஓகே ஃப்ரெண்ட்ஸு $300. சரி இப்போ வந்து 39.1K செஞ்சுருக்கோம். இப்போ வந்து 40K செஞ்சுடுவோம். அவ்வளோ 40K செஞ்சாச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் 20K சம்பாரிச்சிட்டோன்னா நம்ம வந்து இந்த வீடியோவை முடிக்கலாம். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மிடில்லேருந்து நிறைய காசு வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து யாரெல்லாம் அட்டாக் பண்ணுறான்னு பார்ப்போம். கேஸ் எல்லாருமே எல்லா சைட்லேருந்து யார் அவனை சாப்பிட்றான் அப்பா. ஓகே கேஸ் அவனை வந்து நல்லா அடிச்சு விட்டாச்சு, அவன் ஓடிட்டான் பைதாங்கோலி. ஓகே கேஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் நேரத்துக்கு இங்கேயே வந்து உக்காந்துட்டு இருக்க போகிறேன். இந்த ஸ்வாட்ச் மேனும் ஆர்ச்சரை முடிச்சு விட்ருவோம். சாயா போடு ஆல்தான். ஓகே இப்போ வந்து இவனே போட்டு விட்டுருவோம். ஆல் த கேஸ் நான் வந்து டீமை ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். ஓகே சூப்பர். இப்போ நான் வந்து பேஸ்க்கு போகலான்னு இருக்கேன் கேஸ். மற்றவங்களாம் எங்களாம் பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். 18 பேர் வந்து இப்போ மிடில் இருப்பாங்க. ஓகே கேஸ் நான் பார்த்தீங்களா நம்மளோட பேஸ் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது கேஸ் பார்க்க. ஏன்னா அது ராத்திவன்னு ஒருத்தருக்கான் இருங்க, இவனை போட்டு தள்ளுவோம். அவனை போய் அவனை அடிக்கவே முடியல. சரி வாங்க இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணிட்டு இன்னும் அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன். சரி வாங்க காசு கலெக்ட் பண்ணுவோம். ஓகே கேஸ் இப்போ வந்து இங்கே ஏதோ ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன செக்ஷன்னு பார்ப்போம். ஓகே இப்போ வந்து இது $800 $2,000 வந்து நம்ம வந்து நிறைய வாங்கிட்டோம். ஓகே கேஸ் இன்னும் வந்து கொஞ்சம் காசு வந்து இது சேவ் பண்ணுவோம். நான் வந்து இப்போ வந்து நம்மளோட ஸ்வாடில் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். 2 டேமேஜ் வந்து ஸ்வாடு. ஆனால் இது வந்து இது கிடையாது போல இருக்குது இதெல்லாம் வந்து கிடையாது, இந்த நம்மளோட சோல்ஜர்ஸ்க்கு கிடையாது, நம்மளுக்கு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா? ஓகே கேஸ் வந்து போலாம் நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஓகே சூப்பர். பார்த்தீங்களா இங்கே தான் எக்விப் பண்ண போல இருக்குது. அவள் தான் எக்விப் பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்வாடை. கைஸ் அப்போ இவ்வளோ காசு வருது. 38 கோல்டு கைஸ். 8 பேர் தான், 6 பேர் 5 பேரா கைஸ்? நிறைய பேர் சாப்பிட்றாங்க கேஸ் என்னோடய ஆளுங்களா. இப்போ அவட போய் எல்லாருமே செத்துட்டாங்க கேஸ். 4 பேர் தான் கேஸ் இருக்காங்க. போங்க 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 போங்க. அவட பாய் அவன் தான் கேஸ் நம்ம ஆர்மியே போட்டு தள்ளிட்டாங்க. க்ரீனா? யாரா க்ரீனு கேஸ்? ப்ளூன்னு நினச்சேன் ஆனால் க்ரீனா? அவட பாவி இவன் போய் இப்படியானா? ஓகே வாங்க போய் க்ரீன் அப்படி என்ன பண்ணியிருக்கான்னு போய் பார்ப்போம். ஓகே சென்டர் ஒன்றுமே இல்லையா க்ரீனுக்கே? வா டக்குன்னு போய் இவ்வளோ அடிச்சு போடுங்க. ஆர்ச்சர் தான் கேஸ் இருக்காங்க. அவ்வளோ சீனெல்லாம் இல்லை, ஒன்லி ஆர்ச்சர்ஸ். இவங்களாம் அவ்வளோலாம் இது இல்லை கேஸ், அவங்களாம் அடிச்சு தரலாம். ஆனால் என்னோட லைக் ஆளுங்களாம் வந்து அடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ வந்து காசு வந்து சம்பாதிப்போம். நம்மளுக்கு இப்போதைக்கு $2,600 இருக்குது. இப்போ 3,500 கேஸ். ஓகே இங்கே ஏதோ மவுண்ட்ஸ்னு ஏதோ இருக்குது, நான் வாங்கியிருக்கேன். உல்ஃப்னு ஏதோ இருக்குது, நான் வாங்கிடுறேன். ஓகே கேஸ். இதெல்லாம் வந்து இது பண்ண முடியுது கேஸ், நம்மளால இது கண்ட்ரோல் பண்ண முடியுது. சூப்பர் தான். ஓகே நம்ம வந்து
ஹார்ஸு கூட ஏதோ வாங்கலாம் போல இருக்குது. உல்ஃபனா ஆனால் செம்ம ஸ்பீடாக ஓடுது பார்த்தீங்களா. இவங்க அடிச்சுட்டு நம்ம வந்து மூவ் பண்ணிட்டே அடிக்கலாம் கேஸ். பார்த்தீங்கன்னா சூப்பர் கேஸ். ஒரு ஆர்ச்சரை நான் வந்து டேமேஜ் பண்ணியிருக்கேன், 2 ஆர்ச்சர் டேமேஜ் பண்ணிட்டேன். அடப்பா செத்துட்டாங்க கேஸ், பரவாயில்ல. ஓகே கேஸ், இப்போ வந்து ஆனால் க்ரீன் வந்து நிறைய பேர் அனுப்புகிறான். ஸோ வந்து நம்ம எப்படியாவது வந்து திரும்பி எடுக்கணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து 48K வந்திருக்கு கேஸ். ஸோ வாங்க இப்போ நம்ம சேவ் பண்ணி வைப்போம். ஓகே கேஸ், இப்போ நான் 58K சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இன்னும் 2K சேர்த்தா நம்ம வந்து வின் பண்ணிடலாம், நம்ம கோலே முடிச்சிடலாம். ஸோ வந்து இன்றைக்கி கூட கோலை முடிக்கலாம் கேஸ். இன்னும் 2K மட்டும் தான் சேர்த்து வைக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்களா நம்மளோட இப்போ வந்து டோர் காமிக்கிறேன். பார்த்தீங்களா இதுனா நம்மளோட ஹார்ஸ் வாங்கலாம் போல இருக்குது. வாங்க ஹார்ஸ் வாங்கிடுவோம். இதுனா என்னோடய ஹார்ஸு. என் உல்ஃப் வந்து மிடில் தான் இருக்குது, அப்புறமா எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஓகே, ஸோ இதுனா என்னோடய ஹார்ஸு. இதுதான் அதுவும் அங்கே இருக்குல்ல, அதுனா என்னோடய ஃபேக்ட்ரி. இதுனா கேஸ் என்னோடய ஃபேக்ட்ரி. ஸோ வந்து இங்கேனா நான் வந்து சோல்ஜர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவேன், என்னோடய க்ளே சோல்ஜர்ஸ். அதுக்கப்புறம் இதுனா என்னோட என்னது எக்யூப்மெண்ட். இதுனா நான் வந்து எடுத்துகிட்டு போவேன் சண்டை போடுறதுக்குலாம். இதுனா என்னோடய போ. ஓகே, அதுக்கப்புறம் இதுனா என்னோடய ஸ்வாட்லாம். இதுனா என் ஸ்வாட்ஸ். அதுக்கப்புறம் இதுதான் கேஸ் என்னோடய ஆர்மி. பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா 11 பீப்புள் வச்சுருக்காங்க. இன்னும் அதிகமாக நான் வைப்பேன், 18 பீப்புள் கூட என்னால் வைக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு 11 பீப்புள் இருக்காங்க. இதெல்லாம் கேஸ் என்னோட இது. ஓகே கேஸ், இதோட கேம் ப்ளே வீடியோ முடிச்சுக்கலாம். 60K சேர்த்தாச்சு கேஸ், அவ்வளோதான். ஓகே கேஸ், இதோட கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரம் ஆதித் கேமர். பாய்.